ஜெய் சாய்ராம்க்கு ஜெய், சாய்பாபாவுக்கு ஜெய். இந்த நிகழ்ச்சி மிகவும் உணர்ச்சிகரமாகவும் நிகழ்வில் பார்க்கும் காட்சிகள் அனைத்தும் நம்மை ஆனந்த கண்ணீர் வழிவகுப்பதாகவும் அமைந்திருக்கும். காரணம், இது ஒரு தெய்வத்தின் அருள்வாக்கு நடத்தும் நிகழ்ச்சியாகும். சாய்பாபா அவர்களின் மகளாக அவதரித்திருக்கும் அமுதா அம்மா அவர்களின் அற்புதமான நிகழ்ச்சி தொகுப்பு தான் இது. இதில் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அவ்வளவு சிறப்பாக அமைந்திருக்கின்றது. காரணம், ஒரு தெய்வம் பக்தர்களோடு இத்தனை இயல்பாக செயல்பட முடியும் என்பதை இந்த நிகழ்வு அற்புதமாக காட்டுகிறது. ஆகவே இதை அனைவரும் முழுமையாக பாருங்கள். அப்பொழுதுதான் அந்த தாயின் அன்பும் அவள் உங்களுக்கு கொடுக்கும் அரவணைப்பும் ஆசீர்வாதமும் அந்த தீட்சதையும் மிக சிறப்பாக அமைந்திருக்கும். அவர் தரும் அந்த தீட்சதைகள் அனைத்தும் அவ்வளவு சிறப்பாக அமைந்திருக்கும். அதை பாருங்கள், பார்த்து சந்தோஷம் அடையுங்கள். அது மட்டுமல்ல, இவர்களின் ஒவ்வொரு நிகழ்வும் இன்று பிரபலமாகிக் கொண்டே இருக்கின்றது. அதனால் பக்தர்களின் வருகையும் கூடிக்கொண்டே இருக்கின்றது. பக்தர்கள் இவரை முழுமையாக நம்புகிறார்கள். இந்த அம்மாவின் ஆசீர்வாதம் இருந்தால் நமக்கு அனைத்தும் கிடைக்கும் என்பதை 100% அல்ல 200% வரை நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் இங்கு பக்தர்கள் திரண்டிருக்கின்றார்கள். அந்த பக்தர்களுக்கு இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் அருளும் எந்த அளவிற்கு சேர்ந்திருக்கிறது என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சிக்கு போகலாம். ஓம் சாய்பாபா. சீரடி சாய்பாபாவின் மகளாக அவதரித்திருக்கும் அமுதா அம்மா அவர்களின் இந்த நிகழ்வு மிகவும் உணர்ச்சிகரமாகவும் உணர்வுபூர்வமாகவும் இருக்கும். இப்படி பக்தர்களோடு இயல்பாக செயல்படும் ஒரு தெய்வ அம்மாவை நாம் இப்பொழுது சந்திக்கப் போகிறோம். வாருங்கள், அவர்கள் செய்யும் ஒவ்வொரு நிகழ்வும் மிகவும் உணர்ச்சிபூர்வமாக இருப்பதை உணர்ந்து அதை பக்தியோடு பார்ப்போம். வாருங்கள். நம்பிக்கையோட பொறுமையோட காத்திருங்க. ஒவ்வொருத்தரும் அற்புதமா படிப்பீங்க. புரியும். எல்லா இடத்துலையும் முளைப்பாரின்றது ஊர் அம்மனுடைய வளர்ச்சிக்காக போடுவாங்க. மொத்தமா எல்லாரும் சேர்ந்து அம்மனுக்காக, அம்மன் எப்படி நல்லா இருக்கா, முளைப்பாரி நல்லா வளர்ந்துருங்கன்னா அந்த அம்மா அந்த ஊர்ல நல்லா பவரோட இருக்கா அப்படின்னு அர்த்தம். இங்கே அதை சோதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவ எப்படி இருக்கான்றது வாசல்ல கட்டி கிழங்கு பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். நீங்க சரிங்களா? அவ கர்மா கர்மாவை எடுக்கிறதுக்காக உடல் அளவுல அவர் நாகமாவும் ஆத்மா ரீதியா அப்ப சாயும் உள்ள இருக்கு. உடல் நாகமாவோடுது, ஆத்மா அப்ப சாய் அங்க உள்ள போயிடுவார். 10 நாளா உங்களுக்காக உள்ள உட்கார்ந்து உங்களுடைய கர்மாவெல்லாம் எடுக்கிறார். அடுத்த 1 வருடம் உங்களுடைய நிலைமை, உங்களுடைய உடல் ரீதியான விஷயங்கள் எல்லாமே அங்க படிக்கணும். சரிங்களா? அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான தானியங்களை உங்களுடைய கைகளால கரங்களால வாங்கியிருக்கிறோம் நம்ம. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான விளைவுகள் எல்லாமே அங்க சொல்லப்படும். அங்க கோபமா பேசினா கூட மனசுல யாரும் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். அங்க கோபம் வருவதாலே மீதம் இருக்கிற கர்மாவே அவன் வாங்குறான்னு அர்த்தம். சரியா? கோபப்பட்டு பேசிட்டாரு, ஒரு மாதிரி பேசிட்டாருன்னு தயவு சரி யாரும் மனசுல வருத்தத்தை எடுக்காதீங்க. சாய் கோபப்பட்டாருன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஏதோ நம்மள அறியாத தவறுகளை அவர் எடுத்து பாவம் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கணும். குடும்ப சார்பா வந்தவங்க தனித்தனியா போய் உள்ள போய் கேளுங்க. 2 பேரா வந்தீங்கன்னா 2 பேரா போங்க. சரிங்களா? அம்மாவின் மீது பக்தர்கள் கொண்ட அன்பினாலும் பாசத்தினாலும் இந்த பக்தர்கள் அம்மாவை சாந்தப்படுத்துவதற்கும் சந்தோஷப்படுத்துவதற்கும் பாடல்களை பாடி எப்படி அம்மாவை சந்தோஷப்படுத்துகிறார்கள் என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம். श्री चक्रराज सिंहासनेश्वरी श्री ललितांबिकये भुवनेश्वरी आगम वेद कलामय रूपिणी आगम वेद कलामय रूपिणी अखिल चराचर जननी नारायणी अखिल चराचर जननी नारायणी नाग कंकण नटरा
மயில் நெறி வேலம் கரும்பரி நெஞ்சம் காணுமே எனையாளும் ஆண்டவனே எழிவேலவா எனையாளும் ஆண்டவனே எழிவேலவா எளியேனும் உனை பாட அருள்வாயையா எளியேனும் உனை பாட அருள்வாயையா முருகா முருகா சிவ சிவ சிவாய நமோ ஹர 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 ஹராய நமோ சிவ 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 சிவாய நமோ ஹர 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 ஹராய நமோ. இப்பொழுது அம்மாவிடம் தீட்சை பெறப் போகிறார்கள் பக்தர்கள். இந்த தீட்சை பெறுவது என்பது எல்லா இறைவனாலும் செயல்படுத்தக்கூடிய ஒன்றாக இல்லை. இது மிக மிக பக்தர்களோடு இணைந்த வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியாகும். அதாவது இந்த தீட்சதையை பெற்றுவிட்டு பக்தர்கள் செயல்படுத்தும் அனைத்து செயல்களும் மிக பெரும் வெற்றியை எளிதாக கொடுத்து விடுகிறது என்பதைத்தான் பக்தர்கள் நம்புகிறார்கள். அதனால்தான் பக்தர்கள் இந்த அம்மாவிடம் தீட்சதை பெறுகிறார்கள். அந்த தீட்சதை பெறும் இந்த அற்புதமான காட்சியை இப்பொழுது நாம் பார்க்கலாம். உன்னை உணர்ந்தானே தெரிந்து கொள்வது தெரியவில்லை என்று சொன்னால் இன்றும் உன்னை உணரவில்லையே என்றுதானே தெரிந்து கொள்ளுங்கள். தெரியவில்லை என்று ஒரு வார்த்தை உங்களின் நாவிலிருந்து வருகிறதென்றால் உங்களை நீங்களே உணரவில்லை என்று அர்த்தம். தெளிவில்லை என்று கூறி கேட்டு தெளிவு பெறுங்கள். மனமே குருவல்ல, தெளிவே குரு. தெளிவு பெற்று கேள்வியின் வழியாக ஞானம் பெற்றுக் கொள்ளுங்கள். புத்தகங்கள் படித்து பெறுவதல்ல ஞானம். உங்களுள் எழும் கேள்விகளே உங்களை சிறந்த ஞானியாக்கும். கேள்வி கேளுங்கள், தெளிவான ஞானம் பெறுங்கள். கேட்டது தெளிவு ஞானம். உள்வாக்கு சத்தியவாக்கு. அது நாளை பெறுகிறது. நான் பொதுநலமாக ஞானம் பெற இன்று நான் அழைத்திருக்கிறேன். ஞான கேள்வி ஏதாக இருப்பினும் கேட்டு தெரிந்து கொள். மனித உலகின் தர்ம வினைகளை நாளை வலுவளிக்கிறேன். இறைநிலையை உணர்ந்தீர்களானால் நடப்பதனைத்து சுபமாக விரைவில் நடக்கும். நான் தத்தெடுத்த முன்னால் என்னிடம் அனுப்பப்பட்ட அந்த புண்ணிய என் இருளுக்குள் சுகமாக அகத்தன்மை இது ஒரு நிலை கொடுக்கும். மேலும் தீட்சையை உங்கள் நிழற்படத்தில் நிழற்படமாக எடுத்து பாருங்கள். போட்டோ எடுத்து பார்க்க சொல்றாங்க. போட்டோ எடுத்து உங்கள் கரங்களில் இருப்பதை எடுத்து பாருங்கள். இந்த போட்டோ எடுத்து சிறந்தவர்கள் உணர்வீர்கள்.
मे चरणौ शरणौ கமல் கூப்பிடுறேன். வீட்டிற்கு முதல் குழந்தையா இல்லை கடைசி குழந்தையா அன்பாரிசு? ஏழாவது பிறவியில் இருக்கிறாய் வம்சம் மொத்த கர்மவினையும் உன்னை சூழ்ந்திருக்கிறது. விடைபெறும் காலம் வந்துவிட்டது. நீங்கள் நாளையும் பயணிக்க வேண்டும். இரண்டாமனின் ஆசி அல்லவா பெற்றிருக்கிறார். தான் பொருளாதாரம் இருப்பவனுக்கு மேலும் மேலும் பேராசை. அப்படித்தானே உலகத்திற்கு 10 ரூபாயோடு பதுங்கி நிற்கிறானா, இன்னும் 10 பெட்டி சேராதா என்பதைத்தானே இருப்பான். இது கடவுளுக்கும் உள்ள கூற்றுதான். மறந்துவிட்டு இன்னும் வேண்டுமா? சிங்கார கள்ளி சிரிச்சு மயக்காதே, சரியா? இதை உனக்கு போதுமான அளவுக்கு கொடுப்பேன். ஆனாலும் என் மற்ற ஆத்ம குழந்தைகளுக்கு வீரியம் ஜாஸ்தி அல்லவா? நான் தான் செல்லம் கொடுத்து விட்டேனே அனைவருக்கும். அவர்களின் சேட்டையை அடக்கிவிட்டு நல்லதோர் நிலையை நான் எடுத்துக் கொடுக்கிறேன். இது என் சத்தியம். உங்களும் மானிட உடல்கள் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இறங்கி வந்ததின் சாட்சியாக சொல்கிறேன். உலகத்தின் வெப்ப தாக்குதலால் தோல் வியாதிகள் பெருகும். நீங்கள் அச்செய்தியை கேட்கும் போது, உலகளவில் நடக்கும் போது உணர்ந்து கொள்வீர்கள். வானம் பரவலாகத்தான் இறங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள். தாயின் வாக்கு சத்திய வாக்கு என்பதை நிச்சயமாக சொல்கிறேன். பிள்ளைகளே, காத்து கொள்ளுங்கள். உங்களை கர்ம வினைகளால் சாத்தான் பிடிகள் எல்லாம் இங்கு இழுத்து வந்துவிட்டன. கர்மாவை தீர்த்து கொள்ளுங்கள். கர்மாவை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். கர்மா என்பது ஒரு மனிதனின் பாவ செயல்களே ஒட்டுமொத்தமாக உருவெடுப்பது. யாரும் பாவத்தை செய்யாமல் இருந்தாலே கர்ம வினைகள் சேராமல் இருக்கும். விண்ணுலகத்திற்கு மேலே எழுப்புங்கள். வானமும் பூமியும் நெருங்கி வந்துவிட்டால் உலகம் முற்றிலுமாக அழிந்து விடும். இது என் சத்திய வாக்கு. இது என் சத்திய வாக்கு. இது என் சத்திய வாக்கு. பக்தர்களை வாழ்த்துவதும் வசைபாடுவதும் அம்மாவின் இயல்பான குணங்கள். அப்படித்தான் வாழ்த்திவிட்டும் வசைபாடிவிட்டும் உக்கிரத்திலே இருக்கும் அம்மாவை அமைதிப்படுத்துவதற்காக மல்லிகை பூக்களால் சரம் தொடுத்து அந்த சரத்தை அவர் உடல் முழுக்க கட்டி அமைதியாக்கி அவரை தன் மடியிலே சுமந்து கொண்டு அவரிடமிருந்து பக்தர்கள் எத்தனை இயல்பாக பேசுகிறார்கள், எத்தனை இயல்பான வரங்களை அற்புதமாக பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதின் நிகழ்ச்சி தொகுப்புதான் இது. இதை பார்க்க பார்க்க கண்களில் ஆனந்த கண்ணீர் வடியும். அம்மாவின் அற்புதமான இந்த செய்கையால் மக்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறார்கள். பக்தர்களின் ஆரவாரம் அதிகரிக்கிறது. இப்படி போடு மாலையா, இப்படி போடு மாலையா, மாலை மாதிரி போடு, சுத்தி விடு.
நான் இங்குதான் இருப்பேன் என்பதெல்லாம் வச்சிய பிரேம இதுவரை தருவா நல்ல தந்தாடே எங்களா பறந்த மூட்டை கட்டி போடலான்னு வீடு கட்டிச்சா ஆனா அண்ணன் விடுற கை இல்லையா அவளுக்கு அள்ளி கொடுக்க போறேன் பார்த்துக்கிட்டே இருங்க உங்ககிட்ட கடன் வாங்க தயாரா இருக்கு சொல்லி வச்சுட்டேன் சும்மா தரமாட்டேன் கடன் தான் ஒழிச்சு வாங்குறா அவ எங்கேயும் சுருட்டிட்டு வர்றவ இல்ல நான் உழைக்கிறேன் குடுன்னு நேர்மையா கேட்டு மடி கணக்கும் வெளியே வந்து